வணக்கம். மத்திய கிழக்குல மறுபடியும் ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னோட பிரம்மாண்டமான ராணுவ பலத்தை ஈரானை சுத்தி நிறுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தன்னோட வடக்கு தெற்கு எல்லைகள்ல ஒரு நிழல் யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய போருக்கான தயாரிப்பா இல்ல ஈரானை எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பிரஷர் டெக்னிக்கா? வாங்க, இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு ஆழமா பார்க்கலாம். இப்போ இந்த முழு பிரச்சனையுமே இந்த ஒரு கேள்வியில வந்து நிக்குது. பேச்சுவார்த்தை மூலமா ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பல வருஷங்கள்ல பார்க்காத ஒரு பெரிய போருக்குள்ள இந்த முழு பிராந்தியமும் தள்ளப்படுமா? இதுல இருக்கிற ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒவ்வொரு நாடும் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதிராளி என்ன செய்வான்னு யோசிச்சு ரொம்ப கவனமா கணக்கு போட்டுதான் வைக்கப்படுது. சரி, முதல்ல அமெரிக்காவோட மிலிட்டரி மூவ் என்னன்னு பாப்போம். அவங்க இதுக்கு வச்சிருக்கிற பேரு தான் நெருப்பு சுவர். இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. இது ஒரு தெளிவான திட்டம். இந்த ஒரு விஷயம்தான் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையுமே உச்சகட்ட பதட்டத்துல வச்சிருக்கு. இந்த நெருப்பு சுவர் அப்படிங்கிறது வெறும் கற்பனை இல்ல. இது நிஜமாவே களத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆபரேஷன். கடல், ஆகாயம், நட்பு நாடுகள்ல இருக்கிற ராணுவ தளங்கள்னு எல்லா பக்கத்துல இருந்தும் அமெரிக்க படைகள் ஈரானை சுத்தி ஒரு இரும்பு வளையத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இதோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ஈரானுக்கு எல்லா பக்கமும் அழுத்தம் கொடுத்து தங்களோட நிபந்தனைகளை ஏத்துக்க வைக்கிறது. இந்த மிலிட்டரி மூவ் எந்த அளவுக்கு பெருசுன்னு நீங்க இங்கேயே புரிஞ்சுக்கலாம். யுஎஸ்எஸ் லிங்கன் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பல் ஏற்கனவே அந்த பகுதியில தான் இருக்கு. இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய அதிநவீன கப்பலான யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டும் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவால ஒரே நேரத்துல நூத்துக்கணக்கான விமான தாக்குதல்களை நடத்த முடியும்னு அர்த்தம். இது வெறும் தற்காப்புக்கான நடவடிக்கை மாதிரி இல்ல, தாக்குதலுக்கு நாங்க தயாருன்னு சொல்ற ஒரு நேரடி சிக்னல் இது. இதுல வர்றது வெறும் கப்பல்கள் மட்டுமில்ல. F-18, அப்புறம் உலகத்தோட மோஸ்ட் அட்வான்ஸ்ட் F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ், நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டார்கெட்டை கூட துல்லியமா தாக்கக்கூடிய டோமஹாக் ஏவுகணைகள்னு ஒரு பெரிய ஆயுத குவியலே இருக்கு. இது ஏதோ 1-2 நாள்ல முடிகிற சண்டைக்கான ஏற்பாடு கிடையாது. பல நாட்கள், ஏன் பல வாரங்கள் வரைக்கும் கூட தொடர்ந்து தாக்குதல் நடத்தி ஈரானோட ராணுவத்தையும் அணுசக்தி மையங்களையும் முழுசா முடக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட இப்போ பலம் இருக்கு. ஆனா இங்கதான் இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அமெரிக்கா தாக்குறதுக்கு மட்டும் தயாராகல. ஒருவேளை தாக்குனா ஈரான் கண்டிப்பா பதிலடி கொடுக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பதிலடியிலிருந்து தங்களையும் சவுதி அரேபியா, UAE மாதிரியான நட்பு நாடுகளையும் காப்பாத்திக்க THAAD, பேட்ரியாட் மாதிரியான உலகின் சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அங்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது பதிலடிய பத்தி பயப்படாம தாக்குதல ஆரம்பிக்கலாங்கிற ஒரு தைரியத்தை இது அவங்களுக்கு கொடுக்குது. சரி, ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய ராணுவ ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கட்டும். இப்போ நாம இந்த பிராந்தியத்தோட இன்னொரு முக்கியமான பதட்ட புள்ளிக்குள்ள போவோம், காசா. அங்க இஸ்ரேல் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்குது, அது எப்படி இந்த பெரிய ஆட்டத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம். இங்கதான் காசாவோட எதிர்காலத்துக்கான அசல் போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் சர்வதேச நாடுகள் சேர்ந்து அரசியல் இல்லாத டெக்னோகிராட்ஸ் கொண்டு ஒரு புது அரசாங்கத்தை அமைக்க பாக்குறாங்க. அவங்களோட நோக்கம் காசாவை திரும்பவும் கட்டமைக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் ஹமாஸ் தன்னோட அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாராவே இல்ல. சுரங்கங்கள், மருத்துவமனைகள்ல இருந்து தாக்குதல் நடத்துறது, புதுசா வர போலீஸ் படையில தங்களோட ஆட்களை சேர்க்கணும்னு சொல்றதுன்னு நாங்க தான் இங்க இன்னும் கண்ட்ரோல்ல இருக்கோம்னு காட்ட கடுமையா போராடிட்டு இருக்காங்க. இது வெறும் நிர்வாக பிரச்சனை இல்ல, காசாவை யார் ஆள போறாங்க அன்ன உயிர்மரண போராட்டம். காசாலிருந்து இப்ப நாம இஸ்ரேலோட வடக்கு எல்லைக்கு போவோம், அதாவது லெபனானுக்கு. அங்க ஈரானோட மிக முக்கியமான கூட்டாளியான ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தினமும் ஒரு சின்ன லெவல் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இத ஒரு பூனை எலி ஆட்டம்னு சொல்றாங்க. அது ரொம்ப சரியான வார்த்தை. ஹெஸ்புல்லா எப்போதெல்லாம் தங்களோட ராக்கெட் லான்ச்சர்ஸ், ஆயுத கிடங்குகளை எல்லை பக்கத்துல கொண்டு வர்றாங்களோ அப்போதெல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் சேட்டலைட் மூலமா அதை கண்டுபிடிச்சு உடனே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அழிச்சிடுது. இது ஒரு ரெட் லைன் போடுற மாதிரி. இந்த கோட்டை தாண்டாதீங்க, தாண்டுனா உடனே அடி விழும்னு தெளிவா சொல்றாங்க. இந்த ஸ்லைடு ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றத்தை காட்டுது. ஹெஸ்புல்லாவோட ரத்வான் படைங்கிறது அவங்களோட எலீட் அட்டாக் யூனிட். அவங்களோட வேலையே இஸ்ரேலுக்குள்ள புகுந்து தாக்குறது தான். ஆனா தொடர்ச்சியான இஸ்ரேலிய தாக்குதல்கள்ல அவங்களுக்கு பெரிய சேதாரம். அதனால இப்போ அவங்க அட்டாக் மோட்ல இருந்து டிஃபென்ஸ் மோடுக்கு மாறிட்டாங்க. இப்போ அவங்களோட முதல் வேலை இஸ்ரேல தாக்குறது இல்ல, இஸ்ரேல் தரைப்படை மூலமா தாக்குனா அதுல இருந்து தப்பிக்கிறது தான். இது ஹெஸ்புல்லா எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குங்கிறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம். சரி, அமெரிக்காவோட படைக்குவிப்பு, காசால ஹமாஸோட போராட்டம், லெபனான்ல ஹெஸ்போலாவோட பல்லவீனம், இது தனித்தனியா பார்த்தா வேற வேற மாதிரி தெரியும். ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகுது. அதுதான் ஈரானோட நடக்க போற பேச்சுவார்த்தை. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும்
அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு காயன் நகர்த்தல் தான். இந்த முழு வியூகத்தோட மையப்புள்ளியே இதுதான். நெருக்கடியின் கீழ் பேரம் பேசுதல். அப்படின்னா என்ன? இது சாதாரண சமாதான பேச்சுவார்த்தை கிடையாது. இது ஒரு கையில சமாதான கொடியையும் இன்னொரு கையில கத்தியும் வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, ஆனா நாங்க அடிக்கவும் தயாரா இருக்கோம், அதனால எங்க நிபந்தனைகளை ஏத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இதோட அண்டர்லைங் மெசேஜ். இந்த பேச்சுவார்த்தையில இருக்கிற பெரிய சிக்கலையே இந்த டேபிள் தெளிவா காட்டுது. ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கும் அவங்க விட்டு கொடுக்க தயாரா இல்லாத விஷயத்துக்கும் நடுவுல பெரிய இடைவெளி இருக்கு. அமெரிக்காக்கு அணுசக்தி விஷயத்துல மட்டும் ஒரு வேகமான டீல் வேணும். ஆனா இஸ்ரேல், ஈரானோட ஏவுகணை திட்டம், ஹெஸ்புல்லா மாதிரி குழுக்கள் எல்லாத்தையுமே இந்த டீல்ல சேர்க்கணும்னு சொல்லுது. ஈரானோ தங்களோட ஏவுகணை திட்டம்தான் தங்களோட பாதுகாப்புக்கு ஆதாரம், அதுல எந்த காலத்திலயும் கை வைக்க முடியாதுன்னு உறுதியா இருக்கு. இந்த முட்டுக்கட்டையை எப்படி உடைக்க போறாங்கங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. இஸ்ரேலுக்கு ஏன் இந்த பேச்சுவார்த்தையில நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கு இந்த ஒரு மேற்கோள் போதும். கடந்த காலத்துல ஈரான் தன்னோட அணுசக்தி திட்டத்தை ரகசியமா செஞ்ச அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதனால ஒருவேளை ஒப்பந்தம் போட்டாலும் ஈரான் அதை மதிக்காம மறைமுகமா தன்னோட வேலைய தொடரும்னு அவங்க ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இதுதான் பேச்சுவார்த்தையில இருக்கிற மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கு. மிலிட்டரி பிரஷர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எக்கனாமிக் பிரஷர். ஈரானோட பொருளாதாரத்தோட உயிர்நாடியே அவங்களோட எண்ணெய் ஏற்றுமதி தான். அதுல 80% சீனாவுக்கு போகுது. அதனால அமெரிக்காவோட இன்னொரு முக்கியமான திட்டம் சீனாவுக்கு போற இந்த எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்துறது தான். இது ஈரானோட வருமானத்தை நேரடியா பாதிக்கும், அவங்களோட ராணுவத்துக்கும் அணுசக்தி திட்டத்துக்கும் போற பணத்தை நிறுத்தும். இது அந்த நெருப்புச்சுவர் திட்டத்தோட பொருளாதார பக்கம். இப்போ எல்லாருமே டைம பாத்துட்டு இருக்காங்க. கடிகாரம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல பல பக்கத்துல இருந்து அழுத்தம் வருது. ஒரு பக்கம் ஈரான்குள்ளேயே மக்கள் போராட்டங்கள் மூலமா உள்நாட்டு நெருக்கடி அதிகமாகுது. இன்னொரு பக்கம் ஜெனீவால பேச்சுவார்த்தை தொடங்குது. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்க அதிபர் 1 மாசம்தான் டைம்னு ஒரு டெட்லைன் வச்சிருக்காரு. ஈரானிய தலைமைக்கு முடிவெடுக்க ரொம்ப ரொம்ப கொஞ்ச நேரம்தான் இருக்கு. பிரஷர் உச்சகட்டத்துல இருக்கு. கடைசியில நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு தான் வரும். ராணுவ அழுத்தம், பொருளாதார தடை, பேச்சுவார்த்தைன்னு எல்லாம் கலந்த இந்த நெருக்கடியின் கீழ் பேரம் பேசுதல் திட்டம் ஜெயிக்குமா? இல்ல அடுத்த சில வாரங்கள்ல ஒரு சின்ன பொறியால இந்த பிராந்தியம் ஒரு பெரிய போர்க்களமா மாறுமா? இதுக்கான பதில் இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வரப்போற வாரங்கள் மத்திய கிழக்கோட அடுத்த 10 வருஷ தலைவிதியை தீர்மானிக்க போகுது.